அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று அவ்வை பாட்டி கூறுகிறாள். அப்படி பிறந்த அந்த மானிடப் பிறவியிலும் எந்தவிதமான நோய் நொடியும் இல்லாது மிகவும் தேர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வது பெரிய வரமாகவே கருதப்படுகிறது. பண்டைய காலம் தொடங்கி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற கருத்தியலை பல்வேறு நாட்டு கலாச்சாரங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. எத்தனைத்தான் காசும் பணமும் சேகரித்து வைத்தாலும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பத்தை நுகர்வதற்கு உடம்பிலே பலம் இருக்க வேண்டும். எந்த ஒரு நோயும் உடலை பின்னடைவு கொள்ளக்கூடியதாய் இருப்பதாலே எந்த நோய் நொடியும் இல்லாது வாழக்கூடிய வாழ்க்கையைத்தான் எப்போதும் எல்லோரும் விரும்பியிருந்திருக்கிறார்கள். அதனால்தான் மனித சமுதாயத்திலே மருத்துவம் என்ற அளவில் மக்களுக்கு அவ்வப்போது ஏற்படக்கூடிய நோய் முதலியவற்றை குணம் செய்வதற்காகவே பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு பண்டைய நாகரீகங்கள் தொடங்கி மருத்துவர்களுக்கான பணியும் காலந்தோறும் இருந்து வந்திருப்பதை பார்க்கிறோம். இப்படி அவ்வப்போது வரக்கூடிய நோய்களை விடவும் பெருந்தொற்று நோய்களாக அறியப்படும் நோய்கள் இன்னும் மக்களை அதிகம் கவலை கொள்ளச் செய்கின்றன. அந்த நோயும் தொற்று நோய் ஆகிவிட்டால், அதாவது அந்த நோயுற்ற ஒருவருக்கு அருகே நாம் சென்று அவரோடு உறவாடும் போதும் அவரோடு நாம் மிக நெருக்கமான ஒரு நிலையிலே வரும்போதும் அவர்களுடைய மூச்சு சுவாசம் முதலியவற்றின் மூலமாக அந்த நோய் நமக்கும் பரவக்கூடியதான ஒரு ஆபத்து இருக்கும் பட்சத்திலே அது குறித்த எச்சரிக்கை மக்களிடையே அதிகமாகவே இருக்கும்படியாய் பார்த்து கொண்டு நோய் தொற்று உள்ளவர்களோடு சாமானிய மக்கள் அதிகம் கலந்து பரிமாறாமல் பார்த்து கொள்ளுவதை விதியாக வைத்திருக்கிறது மருத்துவ சாத்திரங்கள். அந்த விதத்திலே சென்ற நூற்றாண்டில் உலகை பெரிய அளவிலே பல்வேறு நாடுகளையும் பாதித்த நோய்களின் வரிசையிலே தொழுநோய் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒன்றாய் இருக்க பார்க்கிறோம். வளர்ந்த நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகள் என்ற வேறுபாடு இல்லாமல் பலதரப்பட்ட மக்களையும் வாட்டி வதைத்து அவர்களுடைய உடல்நிலை மிகவும் மோசமான நிலைக்கு செல்லும்படியாய் தள்ளியது தொழுநோய். இந்த நோயை குறித்து வரலாற்று சான்றுகள் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால் பண்டைய எகிப்திய நாகரீகம், கிரேக்க நாகரீகம் முதலியவற்றிலெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கும் முன்பாகவே சரும நோயாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நோய்களை பற்றி பேசும்போது அதிலே ஒருவருடைய சருமத்தில் இந்த நோய் வந்துவிட்டால் அவர் சருமத்தை நாம் சென்று அதற்கு அருகிலே மற்றொருவர் செல்லும் போது அவர் உடம்பில் இருக்கக்கூடிய தோலில் இருக்கக்கூடிய அந்த நுண்கிருமி நம்மேலேயும் படர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாய் கருதி இந்த நோய்க்கு மருத்துவம் பார்த்தது குறித்த செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. கிரேக்க நாகரிகத்திலே கிடைக்கக்கூடிய ஓவியங்கள் சிலவற்றிலும் இந்த சரும நோய் குறித்த குறிப்புகள் இருப்பதாலேயும் அவர்களுக்கு வைத்தியம் பார்க்கும்போது அவர்களை தனிமைப்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருப்பதை அறியும் போதும் அது தொழுநோய் மாதிரியான ஒரு நோயாகத்தான் இருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றார்கள். இந்திய மருத்துவ வரலாற்றை பொறுத்தவரையில் சுஷ்ருதர் முதலிய மருத்துவ மேதைகள் இயற்றிய தொன்மையான ஆயுர்வேதம் குறித்த நூல்களிலெல்லாம் குஷ்டம் என்ற பெயரிலே வடமொழி சொல்லாலே இந்த நோய் அழைக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. தோலிலே தொடங்கக்கூடிய அந்த நோய் சிறுக சிறுக வளர்ந்து போய் நம்முடைய கைவிரல்களை முடங்கச் செய்தும் விரல்களினுடைய அமைப்பை மாற்றியும் நமக்கான வேலைகளை நாம் செய்ய முடியாத அளவிற்கு தள்ளுமதாய் இருக்கக்கூடியது. அப்படி நோயுற்றவர்களாலே அவர்களுக்கு தேவையான உணவை கூட அவர்களே எடுத்து உண்பதற்கு முடியாத நிலையிலே வருந்தும் அளவிற்கு இது மிகவும் பயங்கொடுக்கக்கூடிய நோயாய் கருதப்பட்டது. இந்த நோயினுடைய மற்றொரு பெரிய சிரமமே இதற்கு மருத்துவம் பார்க்கலாம் என்று பார்த்தாலும் அங்கே வரக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு நோயுற்றவர்களோடே கலந்து பரிமாறும் போது அவர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த நுண்கிருமி படர்ந்தால் இவர்களுக்கும் அந்த நோய் தொற்றிக்கொள்வதற்கான ஒரு ஆபத்து இருந்ததாலே இதற்கு மருத்துவம் செய்வதிலும் பல்வேறு இடர்பாடுகள் இருந்து வந்தன. இத்தனை தூரத்திற்கு அறியக்கூடிய இந்த தொழுநோய் குறித்து பல்வேறு ஸ்தலபுராணங்களிலும் வழங்கப்படுவதையும் அந்த நோயுற்றவர்கள் அந்த நோய் நீங்க பல திருத்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்யப்பட்டதையும் நாம் பார்க்க முடிகிறது. அந்த அளவிலே மிகவும் தொன்மையான நோயாகவும் இதால் பீடிக்கப்பட்டவர்கள் பயங்கொள்ளுவதிலும் சமுதாயத்திலே மற்றவர்களால் அவர்கள் ஒதுக்கப்படுவதுமாக இருந்த நிலையை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இத்தனை மோசமான ஆபத்தான பயம் கொடுக்கக்கூடியதான நோய் சென்ற நூற்றாண்டிலே பல்வேறு நாடுகளிலும் தொற்று நோயாக வளர்ந்தது.
பல நாடுகளிலும் இத்தனை லட்சம் என்று அறிய முடியாத அளவிற்கு மக்கள் கொத்து கொத்தாய் இந்த நோயால் பீடிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலையிலே மனவலிமையும் குன்றிப்போய் இறந்துபட்டு போனார்கள். அப்படி மனிதத்தன்மை அற்ற நிலையில் அந்த நோயுற்றவர்களை நாம் தனிமைப்படுத்தி அவர்களுடைய மனவேதனையையும் சேர்த்து அதிகரிக்க கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடே இது குறித்த ஆராய்ச்சிகள் பல நாடுகளாலும் முன்னெடுக்கப்பட்டது. பல்வேறு தனவந்தர்களும் தொழுநோய் ஆராய்ச்சி, அந்த நோயினுடைய முதல் நாடி அதனுடைய குணத்தை அறிந்து கொண்டு அதற்கான மருத்துவத்திற்காக ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு பல அளவிலே உதவி செய்து அதன் மூலமாக இதற்கான மருந்துகள் கண்டறியப்பட்டது. மெல்ல மெல்ல தொற்றக்கூடிய இந்த நோய் எந்தெந்த அளவிலே முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை என்று ஒவ்வொரு நிலையாக அதிகரித்து செல்லும் போது அது உடம்பிலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதை கண்டறிந்து எந்த நிலையான நோய் ஒருவருக்கு பிடித்திருக்கிறது என்பதையும் தகுதியான பரீட்சைகளின் மூலமாக கண்டறிந்து அதற்கு தகுதியாய் மருத்துவம் தர வேண்டியதாய் இந்த நோயினுடைய மருத்துவ அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அதன் பிறகு பல நாடுகளிலும் நோயுற்றவர்களுக்கு மருந்து வழங்கி அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள், எத்தனை காலத்திற்கு எவ்வளவு வீரியமான மருந்தை வழங்கினால் அந்த நோய்க்கான குணமாக அது அமையும் என்பதையெல்லாம் கண்டறிந்து இதற்கான மருத்துவ முறையை உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டன. இதற்காக பரிசோதனைக்கென்றும் இதிலே பலியானவர்களினுடைய எண்ணிக்கை என்பதும் பெரிய அளவில் இருப்பதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலும் அடிப்படை சுகாதாரம் இதை நாம் சரி செய்து அதன் பின்தான் இதற்கான உலகம் சார்ந்து உலக அளவிலே பெரிய மருத்துவ முறைகளை கொண்டு வர முடியும் என்பதையும் அறிந்து கொண்டார்கள். நாம் வாழக்கூடிய பகுதி, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அதிலே நாம் கைகொள்ள வேண்டிய அடிப்படை சுகாதாரம் முதலியவற்றை வலியுறுத்தியும் நோயுற்றவர்களை அவர்கள் ஏதோ தவறு செய்தவர்கள் போலே சமுதாயத்திலிருந்தே ஒதுக்கி வைப்பது போன்ற எண்ண ஓட்டங்கள் மாற்றியமைக்கப்பட்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதை வலியுறுத்தியும் பல்வேறு நிகழ்ச்சிகளெல்லாம் ஆங்காங்கே நடந்தன. இப்படி தொடங்கப்பட்ட கருத்தரங்கங்கள், நிகழ்ச்சிகள் ஆகியவை உலக நாடுகள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒவ்வொரு ஆண்டும் இது குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தாலே இதற்காக ஒரு நாளை நம்முடைய நாட்காட்டியிலே ஒதுக்கி அந்த நாளன்று இந்த நோயினுடைய வீரியம், அது கொண்டவர்கள் படக்கூடிய துன்பங்கள் என்ன, இந்த நோய் முதலில் வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ள எந்த மாதிரியான எச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம், அப்படி ஒருவேளை நோய் பீடித்து விட்டால் அதற்கான அறிகுறிகள் என்ன, அந்த நோயுற்றவர்களுக்கு செய்யப்பட வேண்டிய மருத்துவ முறைகள் என்னென்ன என்பதையெல்லாம் மக்களிடையே செய்தியாக பரப்புவதற்காய் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்திலே வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை இதற்காக ஒதுக்கப்பட்டது. இந்திய அளவிலே ஜனவரி மாதம் 30ஆம் தேதியை தொழுநோய் ஒழிப்பிற்கான விழிப்புணர்வு நாளாக நாம் கொண்டாடுகிறோம். அந்த நாளன்று உலக நாடுகள் ஒவ்வொரு அளவிலும் மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகள், மக்கள் கூடக்கூடிய பொது இடங்களிலே விழிப்புணர்வு குறித்து மேடை பேச்சுக்கள், நாடகங்கள், இசை நிகழ்ச்சிகள் மூலமாக மக்களிடையே விழிப்புணர்வை பரப்புவதையும் பதாகைகள் கொடுப்பதும் மக்களுக்கு தொழுநோயினுடைய தன்மைகள், அறிகுறிகள், ஒருவேளை அந்த அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய மருத்துவமனைகள், இது குறித்த விவரங்கள் அடங்கிய சீட்டையும் பரிமாறுவார்கள். இதன் மூலம் அதிகம் கல்வியறிவு இல்லாத சாமானிய மக்களிடையேயும் இந்த நோய் குறித்த விழிப்புணர்வு சென்று சேர்ந்தது. ஆங்காங்கே அவ்வப்போது சென்று மக்களுடைய உடல்நிலையை பரிசோதனை செய்து வருவதற்கென்றே நடமாடும் செவிலியர்கள் பலரும் இதற்காக பயிற்சி கொடுக்கப்பட்டு பல நாடுகளிலும் கிராமப்புறங்களில் குறிப்பாக அவர்கள் வாரத்தில் ஓரிரு முறை சென்று அந்த பகுதிகளில் இருக்கும் மக்களினுடைய அறிகுறிகளை பார்த்து வரத் தொடங்கினார்கள். தொடக்க நிலையிலேயே முன்னமே அந்த அறிகுறி தென்பட்டு விட்டால் உடனடியாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய சிகிச்சை முறைகளை மக்களிடையே பரப்பி வரத் தொடங்கினார்கள். இதற்காகவென்றே இந்திய அளவில் தனியே அதிக அளவில் பணம் ஒதுக்கப்பட்டு நடுவண் அரசும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பிராந்திய அரசுகளும் இதற்கென்று தயார் செய்யப்பட்ட வழிமுறைகளை, மருத்துவ முறைகளை அதற்கென்று பயிற்சி அளிக்கப்பட்ட செவிலியர்களுக்கு போதித்து அவர்கள் பின்தங்கிய இடங்கள், மலைவாழ் கிராமங்கள், சிற்றூர்களுக்கெல்லாம் அதிகம் சென்று மக்களை வாரந்தோறும் சந்தித்து வருவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டன.
அப்படி செல்பவர்கள் அவர்களிடையே இருக்கக்கூடிய பதிவு நோட்டிலே மக்களுடைய நிலையை குறித்து ஒவ்வொருத்தருடைய அறிகுறிகளையும் குறித்து வருவார்கள். இப்படி பல பத்தாண்டுகள் தொடர்ந்து எடுக்கப்பட்ட பல்வேறு அரும்பெரும் முயற்சிகளால் தான் தொழுநோய் என்ற அந்த ஒரு நோயினுடைய வீரியத்தை இந்திய அளவிலே நாம் பெரிய அளவில் வென்றிருக்கிறோம் என்று கூறலாம். ஆயினும் இன்னும் கூட ஒவ்வொரு ஆண்டும் உலக நாடுகளிலே சற்றேறக்குறைய 2 லட்சம் மக்கள் தொழுநோயால் பாதிக்கப்படுவதையும் அதிலே பெருவாரியான மக்கள் அந்த நோயினுடைய தன்மை அறிந்த உடனே மருத்துவமனைக்கு சென்றுவிட்டால் அதற்கு தகுதியான மருத்துவ முறைகள் வழங்கப்பட்டு அவர்கள் உற்ற அந்த நோயினுடைய தாக்கம் குறைக்கப்பட்டு ஒரு காலத்தில் அந்த நோயில் இருந்தவர்கள் விடுதலையடையவும் வாய்ப்பிருப்பதை அறிய முடிகிறது. இன்னும் கூட பல்வேறு அறக்கட்டளை நிறுவனங்கள், பல்வேறு மருத்துவ நிறுவனங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பெரிய அளவிலான பண உதவியை இந்த தொழுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கும் தொழுநோய் குறித்த மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கும் வழங்கி வருவதை பார்க்கலாம். மக்களிடையே பெரிய அளவில் பயத்தை கிளப்பிய 2 பெரிய நோய்கள் சென்ற நூற்றாண்டில், அதில் ஒன்று காசநோய், மற்றொன்று தொழுநோய். அதிலே தொழுநோய் தொற்று நோயாக வேற இருப்பதாலே மக்கள் இன்னும் அதிகமாகவே பயந்தார்கள். அடிப்படை சுகாதாரத்தை பேணுவதின் மூலமாகவும் ஒருவேளை அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ பரிசோதனைக்கு விரைவதும், அப்படி நோய் இருப்பது கண்டறியப்பட்டால் மருத்துவர்கள் பரிந்துரை செய்யப்படும் மருந்துகளையும் அதற்கு தகுதியான வாழ்க்கை முறையையும் மாற்றி அமைத்து கொண்டு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து அந்த நோயிலிருந்து விடுபெறுவதை மக்கள் தங்களுக்கான பாதுகாப்பாய் கருதி அதிலே ஈடுபட வேண்டும். பெரிய அளவில் பயங்கொள்ளச் செய்த தொழுநோயும் அது குறித்த விழிப்புணர்வையும் மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக இந்திய அரசாங்கம் கொண்டாடி வரும் தொழுநோய் ஒழிப்பு தினத்தை குறித்தும், அதை உலக நாடுகள் எப்படி கொண்டாடுகிறார்கள் என்பதை குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.